இட்ஸ் மண்டே மார்னிங் எந்திரிச்சு வந்ததுமே ஃபஸ்ட்டு வேலையாக பாலும் லேடிஸ் ஃபிங்கரும் எடுத்து வெளியே வச்சுட்டு பாலை காய்ச்ச வச்சுட்டாங்க. காய்ச்சறதுக்காக அடுப்பில் வச்சுட்டு இருந்த கேப்லேயே வெண்டைக்காவை வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயும் பால் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே டீயும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ் நேற்று நைட்டு கட் பண்ணி வைக்கல, அதனால் மார்னிங் எந்திரிச்சு தாங்க வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த கேப்பில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு வந்து தான் சப்பாத்தி மாவை பிசைஞ்சேன். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் சப்பாத்தி, ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் இப்போ வந்து வேலைக்கு போகலை அப்படிங்கிறதுனால என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் சப்பாத்தியும் வெண்டைக்காய் ஃப்ரையும் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள அனுப்புனதுக்கப்புறம் பிளான்ஸை போய் பார்த்தேன். பிளான்ஸில் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிலாம் ஊற்றிட்டு நேற்று நைட்டு இட்லி பவுடர் திரித்து வச்சுருந்தேன், அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். மார்னிங் தம்பி தோசை கேட்டிருந்தான், அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே பாலையும் காய்ச்சி கொடுத்துட்டாங்க. மார்னிங் போட்ட சப்பாத்தி மீதி இருந்தது, அதுவே நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் தயிர் லெஸி மாதிரி அடித்து சாப்பிட்டுட்டு வாஷிங் மிஷின் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வருங்க.